வணக்கம். விஜய் சார் யாருடா அந்த மக்களுக்கு பொண்ணு? என்ன எப்போ பண்ணியிருக்காருன்னு பார்த்தாலும் பப்ளிக்கா பப்ளிக்காக ஒரு லிஸ்ட் என்ன டிஸ்ப்ளே பண்ண பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சப்மிட் பண்ணுங்கன்னு உடனே கேட்குறீங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸ் எனக்கு விஜய் அதுவும் சாரோட இல்லாமல் அன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஃபோட்டோ எடுத்து தெரியல, ஷேர் அவர் பண்ணுங்கள், ஏன் சுனாமி இன்ஸ்டா வந்தப்போ ஐடிக்கு டொனேஷன் பண்ணுங்கள். கொடுத்துருக்காரு, ஒரு தலைவரோட வெள்ளம் ஃபோட்டோ வந்தப்போ எடுத்து டொனேஷன் அனுப்புறது கொடுத்துருக்காரு தான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு உங்களுக்கு யார் முதல் பணத்தை சொல்லித்தரா? கொடுக்கறது மட்டும் மக்கள் பணி கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் குறைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இதுவரைக்கும் பல வருட அரசியல் குடும்பமாக இருந்து அரசியலே வாழ்ந்தவங்களே இன்னைக்கு அதை செய்யலை. ஒரு சூட் போட்டு வீடு வீடாக விடுங்க, ஏரியா வைஸ்மே இன்னும் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு தனி மனுஷனாக செய்யக்கூடிய வேலை இது இல்லை. அரசியல்ன்றது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகள், செயல் வீரர்கள், தொண்டர்கள் மூலமாக தான் மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது தான் ஒரு நல்ல இயக்கம். அதை விட்டுட்டு சேவை என்றால் வீடு வீடாக மட்டும்தான் செல்லணும், அது மட்டும்தான் சேவை அப்படின்றது நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னா போய் இன்னும் கற்றுக்கிட்டு வாங்க. கல்வி உதவி, மருத்துவ உதவி, அவசர காலத்தில் மக்களுக்கு நிதி உதவி செய்வது, இது எல்லாமே மிகப்பெரிய சேவை தான். அதனால் வீடு வீடாக வரல அப்படின்னு சொல்லி ஒருவரோட சேவையை குறைச்சி பேசுவதுன்றது சரியான முறை அல்ல. அவர் மக்களுக்கு என்ன செய்திருக்கார் என்பதை மட்டும்தான் நம்ம பார்க்க வேணும். இறுதியாக ஒரு விஷயம், மக்களை உண்மையாக புரிந்து கொண்டு சேவை செய்யும் தலைவரை தேர்வு செய்வது மக்கள்தான். அதற்கு காலமே பதில் சொல்லும். உங்கள் கருத்துக்கள் என்னன்றது எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.